நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு இம்போஸ் டைம்லைன். காலக்கெடு ஒரு கவர்னருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான உரிமை எங்களுக்கு கிடையாது. கவர்னரோட பவர்ஸ்குள்ள நம்ம போகக்கூடாது. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க, தெரியாமலாம் கொடுக்கல. ஸோ நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு பில்லுக்கு ஒரு கவர்னரோ பிரசிடென்ட்டோ ஒப்புதல் கொடுக்கறதையும் கொடுக்காததையும் நாங்கள் போய் அது ஏன் அவர் பண்ணாருன்னு கேட்க முடியாது. நான் ஜஸ்டிசியபிள். நீங்கள் எப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் கூட்டாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கவர்னர் வேணும், எப்பெல்லாம் இல்லையோ அப்போ கவர்னரை எதிர்க்கிறீங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இத்தனை நாள் இவங்களுக்கு உண்மையிலே கவர்னர் பொசிஷன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பண்ண வேண்டியதானே. அது எதுவுமே முயற்சி எடுக்காதது காரணம் என்னன்னா, கனிமொழி அவர்கள் இந்த நியூஸ் கார்டு போட்டவுடனே கீழே எல்லாருமே கமெண்ட்ஸில் போட்டாங்க, மேம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க, நீங்கள் போடுறது தப்பு அப்படின்ட்டு. இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்களே. அதுதான் இந்த திமுக காரன் அக்மார்க் திமுக தனம் அப்படிங்கிறது. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பொய்யை தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பெண்களுக்கு பீகாரில் ஒரு காலத்தில் பெண்கள் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பீகாரில் இப்போ 3 பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. நாரி சக்தி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதத்தின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். ஆனால் ஆக்சுவலாக நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அந்த காலக்கெடு கொடுக்கலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே தமிழ்நாட்டில் சில ஊடகங்களும் சரி, நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசிக்கிறாங்க, இல்லை அகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க. ஸோ இது நேற்றுக்கே ஒரு லைட்டாக ப்ரீஃபாக பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக விளக்க முடியுமாண்ணே? அது ரொம்பவே முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய இந்த சோல்ட் அவுட் ஆர்எஸ்பி மீடியா, துப்பு கெட்ட மீடியா இதை ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்குது. இப்போ திமுக காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, ரொம்ப நாள் ஒரு கவர்னர் ஒரு பில்லு மேலே உட்கார முடியாது, பில்லை பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதைத்தான் திருப்பி ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஜட்ஜ் பெஞ்ச், ஓகே, ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் திரு பர்திவாலா அண்ட் மகாதேவன் அவர்கள், அதாவது மகாதேவன் அவர்கள் இங்கேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறமா அவர் எலிவேட் ஆகி சுப்ரீம் கோர்ட் போகிறார். இவங்க 2 பேர் முன்னாடி இந்த ஒரு கேஸ் போகுது. தமிழ்நாடு கவர்னர் சார் ரொம்ப நாளாக இந்த பில்லை பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காரு சார், இந்த 10 பில்லையும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு உத்தரவிடணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மேண்டமஸ், அதாவது டைரக்டிங் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல். கோர்ட்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது. ரிட் ஆஃப் மேண்டமஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுக்கலாம். அதான் மேண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் இருக்க முடியாது, ஸோ ஆகையினால இந்த பில்லை நீங்கள் சும்மா வச்சுருக்க முடியாது, இட் இஸ் டீம்டு டு பி பாஸ்ட். எப்படி இத்தனை நாள் நீங்கள் வச்சிருக்க காரணத்தினால இதை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கருதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு, சரிங்களா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைம் லைன் அவங்க இம்போஸ் பண்ணணும், அதாவது ஒரு காலக்கெடு கொடுக்கணும். ரொம்ப நாள் ஒரு கவர்னர் ஒரு பில்லு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை டிலே பண்ணக்கூடாது, டிலே பண்ணாமல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆர்டிக்கல் 142 சரத்து 142 படி சில பவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இதற்கு முன்னாடி இந்த பெஞ்ச் எடுக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போகுது, ஹெடட் பை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு கவாய் அவர்கள். இப்போ 5 ஜட்ஜ், கவாய் அவர்கள், அதுக்கப்புறம் சூரியகாந்த் அவர்கள், விக்ரம்நாத் அவர்கள், அந்த மாதிரி PS நரசிம்மா அவர்கள் அப்படிங்கிற 5 ஜட்ஜு உட்கார்ந்து இந்த விஷயத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு இம்போஸ் டைம்லைன். காலக்கெடு ஒரு கவர்னருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான உரிமை எங்களுக்கு கிடையாது. எப்படி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு தெள்ளத்தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களே இந்த 2 ஜட்ஜ் பெஞ்சு, அது என்னன்னா கான்ஸ்டிடியூஷனலி இம்பர்மிசிபிள், அரசியலமைப்பு சட்டம் படி இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே முக்கியமான காரணம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்டிக்கல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே முக்கியமானது. அது கவர்னருக்கு சில பவர்ஸ் கொடுக்குது. அந்த பவர்ஸ்குள்ள ஒரு கோர்ட் ஆகிய நாங்கள் உள்ளே போக முடியாது. கிட்டத்தட்ட 33 பில்லு, இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 பில்லு ஒரு 4 to 5 ஆப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸில் பாஸ் ஆகாமல் இருக்குது.
இப்போ கேரளாவில் சிலது பாஸ் ஆகாமல் இருக்குது, சத்தீஸ்கரில் பாஸ் ஆகாமல் இருக்குது, ஜார்க்கண்டில் பாஸ் ஆகாமல் இருக்குது, பஞ்சாபில் பாஸ் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் பாஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட நாங்கள் இந்த கவர்னரோட பவருக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்னருக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சட்டசபை கவர்னருக்கு ஒரு பில் அனுப்புது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்லை பாஸ் பண்ணலாம். பில்லை பாஸ் பண்ணால் ஆக்ட் ஆகிடும். இல்லை பில்லை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். அதாவது இதை வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு பண்ணலாம். அதுவே மணி பில்லாக இருந்தால் அவங்களால பண்ண முடியாது. அந்த ஒரு கண்டிஷனும் இருக்குது. 3வது என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டசபைக்கே திருப்பி அனுப்பலாம். சட்டசபைக்கு திருப்பி அனுப்பி இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு. அவங்க திருப்பி அதை வந்துட்டு கவர்னருக்கு அனுப்புனா அதை அவங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதில் இங்கே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 4வதை பார்த்துட்டு அதுக்கு வருவோம். 4வது என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஐயா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதுக்கு சட்டமாக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த 3வது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு தடவை சட்டசபை கவர்னருக்கு அனுப்புது, கவர்னர் திருப்பி அனுப்புது, அப்புறமா திருப்பி இந்த சட்டசபை அனுப்பும்போது அவங்க அந்த ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இங்கேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட அவர் இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இந்த புரிதல் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ எந்த மாற்றங்களும் கொண்டு வரல. கவர்னரோட பவர்ஸ்குள்ள நம்ம போகக்கூடாது. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க, தெரியாமலாம் கொடுக்கல. ஸோ நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட்டட் மேண்டமஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கார். ஒரு வருஷமாக அவர் பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கார். அப்போ நீங்கள் வந்துட்டு கோர்ட்டை அணுகலாம். கோர்ட்டை அணுகி சார் இவரை கொஞ்சம் இந்த பில்லை பாஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த உரிமை இருக்குது அந்த ஸ்டேட்டுக்கு. ஓகே, அந்த உரிமை பறிக்கப்படவில்லை. ஆனால் லிமிட்டட் மேண்டமஸ் தான் கொடுக்க முடியும், லிமிட்டட் டைரக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஒரு பில்லு சட்டமானதுக்கு அப்புறம் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ வரும். புரியுதுங்களா? நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்த சட்ட இயற்றக்கூடிய ஆட்கள், சட்டம் கொண்டு வரக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய உரிமை கோர்ட்ஸ் கிட்ட இருக்கு. அதுவும் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு. ஆனால் பில்லில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பில்லுக்கு ஒரு கவர்னரோ பிரசிடென்ட்டோ ஒப்புதல் கொடுக்கறதையும் கொடுக்காததையும் நாங்கள் போய் அது ஏன் அவர் பண்ணாருன்னு கேட்க முடியாது. நான் ஜஸ்டிசியபிள். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பில்லு கவர்னர் கிட்ட பிரசிடென்ட் கிட்ட வருது. அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதும் கொடுக்காததும் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் உள்ளே போக முடியாது. எப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 111 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் இது. ஆனால் ரொம்பவே முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை கொண்டு வராங்க. சட்டம் ஏற்றது அவங்க வேலை சார். சட்டமாக பாஸ் ஆகி பிரசிடென்ட்டோ கவர்னரோ அதை அசென்ட் கொடுத்ததுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அது எங்ககிட்ட வரும். அதுக்கப்புறம் தான் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே நாங்கள் போக முடியும். அப்போ பிரின்சிபல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒரு டெமோக்ரஸியில் ரொம்பவே முக்கியமானது. அப்போ இந்த பாக்கெட் வீட்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனையே. பாக்கெட் வீட்டோன்னா என்னென்னா, ஒரு சட்டசபை வந்து பில்லை பாஸ் பண்ணுது. அந்த பில்லை அப்படியே கிடப்பில் போட்டு இன் பர்பச்சுவிட்டிக்கு சில கவர்னர்ஸ் அதை வந்துட்டு வச்சுருக்காங்க. இது நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கூட பேசுங்க, சார் இந்த விஷயங்கள் தவறாக இருக்குது, இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஒரு கன்சல்டேட்டிவ் மெக்கானிசத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொசிஷன் தான். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இதற்கு முன்னாடி இந்த பெஞ்ச் இருக்குல்ல, அந்த 2 ஜட்ஜ் பெஞ்சு, அவங்க வந்து இந்த சட்டத்தெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்களே சார், இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்களே, டீம்டு அசென்ட் கொடுத்துட்டாங்களே, அப்போ அது திரும்ப பெறப்படுமா அப்படின்னா அது வந்து இதை பாதிக்காது. அதாவது இந்த பர்டிகுலர் தீர்ப்பு, அதாவது இது தீர்ப்பு கிடையாது, இது வந்து ஒரு ஒப்பீனியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 143ல் பிரசிடென்ட் ஒரு 14 கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த கேள்வி இது, டைம்லைன் கொடுக்கலாமா, டீம்டு அசென்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற 2 கேள்வியை வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கு முன்னாடி கொடுத்த பெஞ்சோட டிசிஷனை இது ஆனல் பண்ணாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மாண்புமிகு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது ஒரு ரிவ்யூ போட்டுட்டு, சார் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அதனால் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கேன்சல் பண்ணணும், டீம்டு அசென்ட் கொடுத்துருக்காங்க, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவங்க போகலாம். அது போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய மெயினான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க அந்த அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க,
அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கனிமொழி அக்கா கூட ஏதோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாங்க? அதாவது கனிமொழி மேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சன் நியூஸோட கார்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டு, அதில் சன் நியூஸ் கார்டில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்களேன். அரசுக்கே அதிகாரம், காரணம் எதுவும் கூறாமல் மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கே இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது உச்சநீதிமன்றம் அப்படின்னு போட்டு இந்த கார்டை வந்து டேக் பண்ணிட்டேன். உலகத்தில் கஷ்டமில்லாத தொழில் எது என்று கேட்டபோது கவர்னர் வேலை பார்ப்பது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பதிலளித்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? எங்களால் குறுக்கிட முடியாது, தலையிட முடியாதுங்கிறதானே மெயின் விஷயம். அப்போ அதை சொல்லணுமா இல்லையா? ஏற்கனவே இருக்கக்கூடிய பொசிஷன் தானே. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ as soon as possible அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் போட்டிருக்கு. இது ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். இது ஒன்றும் புதுசாக இல்லை. ஆனால் என்ன இங்கே புதுசாக சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தலையிட முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நியூஸ் போட்டாங்களா? இப்போ கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே ஈஸியான வேலை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பொசிஷன் கவர்னர் பொசிஷனே எடுத்துடணும் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், 2004 2014 வரைக்கும் நீங்கள் யார் கூட கூட்டணி இருந்தீங்க? காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தீங்க. அப்போ சென்ட்ரலில் ஒரு பார்ட் ஆஃப் த பவராக நீங்கள் இருந்தீங்க. ஓகே, முக்கியமான மினிஸ்ட்ரிஸ், ஐடி மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறமா வந்து பல மினிஸ்ட்ரிஸில் இவங்களோட ஹோல்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கம்பல்ஷன் கொடுத்துருக்கணும்ல, சார் கவர்னருங்கிற பொறுப்பையே நம்ம எடுக்கணும் சார் அப்படின்னு பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் எப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் கூட்டாக இருக்குவீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு கவர்னர் வேணும். எப்பெல்லாம் இல்லையோ அப்போ கவர்னரை எதிர்க்கிறீங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ 2 பேருமே, பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே இதை யோசிக்கணும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யோசிக்கணும். ஏன் இந்த பொசிஷனை வச்சுருக்காங்க, இதை கொஞ்சம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். எப்போவுமே சார், இப்போ அது பெரிய மெச்சூர் டெமோக்ரஸியாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஏன் இங்கிலாண்டாக இருக்கட்டும், இங்கிருந்து தான் நம்ம பல விஷயங்களை பாரோ பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லுவாங்க. அதில் தான் மெயினாக இந்த கவர்னர் பொசிஷனுங்கிறது வருது. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒரு ஏரியாவை கவர்ன் பண்ணக்கூடிய அந்த பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து டிக்னிஃபைடாக இருக்கணும். ஏன் எல்லா ஆர்டர்ஸும் கவர்னர் பேரில் போடுறாங்க? ஏன் நேஷனல் லெவலில் எல்லா ஆர்டர்ஸும் பிரசிடென்ட் பேரில் போடுறாங்க? அப்போ அந்த சாவரின் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இது இங்கிலாண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குவீன் பேரில் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு லோக்கல் எலெக்டட் பாடிஸ் இருக்கும், அப்புறம் மற்ற பாடிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட வேலை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. இது வந்து ஒரு டிக்னிஃபைடு பொசிஷன். இது 2மே கலந்து போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் இவங்களுக்கு உண்மையிலே கவர்னர் பொசிஷன் பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பண்ண வேண்டியதானே. அது எதுவுமே முயற்சி எடுக்காதது காரணம் என்னென்னா, இது ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. இதில் ஏதாவது கிளிச்சஸ் இருக்கா அதை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1950 2017 வரைக்கும் 52% கவர்னர் அப்பாயின்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஆட்களை போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65% போயிருக்கு. அப்போ நாம் என்ன ஃபைட் பண்ணோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பர்சன்ஸ். இப்போ RN ரவி அவர்கள் யார்? ஒரு ex-IPS ஆஃபீஸர். பாஜக மெம்பராக இருந்து ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறமா கவர்னர் ஆகல. அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு புஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆஃபீஸ் வந்துட்டு ட்ரூலி அந்த ஒரு சும்மா சிம்பாலிக்காக மட்டும் இல்லாமல் ட்ரூலி நியூட்ரலாக இருக்கிறதுக்கு, ட்ரூலி டிக்னிஃபைடாக இருக்கிறதுக்கு, பொலிட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு பவரில் வந்துட்டோன்னா நாம நம்ம நாட்டில் தூக்கி போடணும்ல, அது மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிபேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் 1951 வந்த அதே பொசிஷன் தான் இது வரைக்கும் இருக்குது. மாற்றங்கள் எதுவும் வரல. சுப்ரீம் கோர்ட்டு அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராப்பர்ட்டியை அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேண்ணே. பட் இருந்தாலுமே இந்த கனிமொழி அவர்கள் இந்த நியூஸ் கார்டு போட்டவுடனே கீழே எல்லாருமே கமெண்ட்ஸில் போட்டாங்க, மேம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க, நீங்கள் போடுறது தப்பு அப்படின்ட்டு. இருந்தாலுமே இதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்களேண்ணே. அதுதான் இந்த திமுக காரங்க அக்மார்க் திமுக தனம் அப்படிங்கிறது. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பொய்யை தைரியமாக சொல்லுவாங்க, உண்மையை சொல்கிறதுக்கு பயந்து ஓடுவாங்க. ஒரு எம்பியாக இருந்து இப்படி பண்ண, ஒரு எம்பியாக இருந்து பண்ணுறது இது ரொம்பவே தவறான விஷயம். எப்படி பண்ணலாம் அவங்க? உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஓத் எடுத்திருக்கீங்க, அதாவது கான்ஸ்டியூஷனை நான் ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நீங்கள் எப்படி உண்மையாக எடுத்து சொல்லணுமா இல்லையா? அதில் அதிருப்தி இருந்தால் சொல்லலாம், எனக்கு இதில் திருப்தி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது வெறும் ஒரு ஒப்பீனியன் தான், இது பைண்டிங் கிடையாது அப்படின்னு. இவருக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு உட்கார்ந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் அதை எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதை வந்துட்டு பிரேக் பண்ணுவாங்க? மேபி ஒரு 13 ஜட்ஜ் பெஞ்ச் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ இந்த அரசியல் ஒரு சட்ட புரிதல் இருக்கிற யாருமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் திமுகவுக்கு எல்லாமே அரசியல் தான். அந்த அரசியல் ரீதியாக இதை எப்படி மெனுவர் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போய் போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மெட்ரோ திட்டம் வேணும் அப்படின்னு. மெட்ரோ திட்டத்துக்கு நீ கொடுத்த பிளான் அவ்வளோ கன்றாவையாக இருக்குப்பா,
நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பிளானை பார்த்தீங்க அப்படின்னா காரி துப்புற மாதிரி இருக்குது. இந்த பிளான் அவர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஆட்டோலேயே போய்க்கலாமேப்பா, எதுக்கு மெட்ரோ அப்படின்னு யாராக இருந்தாலும் கேட்குற மாதிரி தான் பிளானாக கொடுத்துருக்கேன். அதாவது நான் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா பேப்பர்ஸை, அந்த மாதிரி தான் இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அது திசை திருப்புறதுக்கு, இந்த தோல்வியிலிருந்து. திமுகவுக்கு மண்டையில் மறுபடியும் கொட்டி அமைச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை படி, உங்கள் ஆள் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கையில் கான்ஸ்டியூஷனை வச்சு சுற்றிட்டு இருக்காருல்ல, அதை வாங்கி கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் நேற்று தினம் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. அப்போ நிதிஷ்குமார் அவர் பாரத பிரதமர் மோடி காலில் விழுந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவர் பாரத பிரதமர் காலில் விழுகிறது எப்படின்னு பார்க்குறீங்க? இதுதான் மோடிஜி அவர்களோட அந்த ஒரு அரசியல் ஹைட், பொலிட்டிக்கல் ஹைட் அப்படிங்கிறது. நிதிஷ்குமார் அவர்கள் மோடிஜி அவர்களோட வயசு மூத்தவர் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவர் காலை தொட போகிறாரு. அப்போ மோடிஜி அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்னா ஏர்போர்ட்டில் இந்த சம்பவம் நடக்குது. இது ரொம்பவே வைரலாக போகுது. ஸோ ஒரு வயசு மூத்தவர் எப்படி சார் போய் விடலாம், சமூக நீதியை வெயிட் பண்ணுங்க. மோடிஜி அவர்களை எல்லாரும் எப்படின்னா ஒரு யோகி மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ரேர். அதனால தான் இவங்க என்ன தான் கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அவரை தோக்கடிக்கவே முடியல. அவங்களோட எதிரி கூட ரசித்து பார்க்குற அளவுக்கு அவரோட ஹைட் இருக்குது. அதனால தான் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இதை பண்ணார். ஒரு தடவை ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் யோகி ஆதித்யநாத் காலில் விழ போனார்ல, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா அதெல்லாம் அவங்கள அந்த பொசிஷனில் வச்சு பார்க்குறோம். அதற்குண்டான வயசு இல்லைனா கூட மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்க போய் அந்த ரெஸ்பெக்டை பே பண்ணுறாங்க. அது அவங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ், புரியுதுங்களா? ஏன் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டு திரு மோடி அவர்களோட காலில் விழக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா மோடிஜி அவர்களோட வளர்ச்சி. அப்போ கொஞ்சம் பேக்ரவுண்டும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பீகார் எலெக்ஷன்ஸில் இப்போ அவர் சிஎம் 10வது தடவை சார், 10வது தடவை. அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதின்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் லாலு பிரசாத் யாதவ் போன்ற ஒரு பழந்தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஊரில் 10வது தடவை அவர் சிஎம் ஆயிருக்கார். அப்போ அவர் மோடி அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும், இவர் சிஎம்மாக இருந்தார். நம்ம மோடி அவர்கள் குஜராத் சிஎம்மாக இருந்தார். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பக்கத்தில் போய் அந்த கையை அப்படி தூக்கி காட்டுறாரு. ஓகே, இது அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெருசாக பிடிக்கல. அப்போ அவங்க எல்லாம் பிஜேபி இவங்கெல்லாம் ஒரு அலையாக இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னா, அது என்ன என் கையை பிடிச்சி தூக்குறது? ஏன்னா அவருக்கும் ஒரு பிஎம் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவரும் பிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அப்போ அங்கிருந்து அவர் கிளம்பும் போது அவர் இந்த அதிருப்தியை கூட இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தெரிவித்ததா த பிரதர்ஸ் பிஹாரிங்கிற ஒரு புத்தகத்தில் அந்த ஆத்தர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 வாக்கில் கோசின்னு ஒரு ரிவர் இருக்குது பீகாரில், ஒரு பெரிய ஒரு நதி இருக்குது. அதில் பெரிய இந்த வெள்ளம் வந்துருச்சு. அதுக்கு மோடிஜி அவர்கள் ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறாரு. ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குது, புரியுதுங்களா? அப்போ மோடிஜி அவர்கள் அங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டேட்ஸ்மேனாக எமர்ஜ் ஆகிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பிஜேபிக்குள்ள மோடி அவர்களோட ஸ்டேச்சர் பயங்கரமாக வளர ஆரம்பிக்கிறது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இதெல்லாம் ஒரு காம்படிஷன் தானே. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்லி 2013 அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகிறார். அதுக்கப்புறம் தான் 2014 இவர் பிஎம் ஆகிறாரு. அப்புறம் இவர் அங்கே போய் அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் 2017 திருப்பி 2022 போய் திருப்பி 2024 வந்தார். ஆனால் 10வது தடவை அவர் சிஎம்மாக போயிருக்காரு. இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த சட்டசபை இருக்குது பார்த்தீங்களா, பீகாரோட நெக்ஸ்ட் சட்டசபை, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டசபை. அதாவது சோஷியல் என்ஜினியரிங் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்பவே கிளியராக இந்த எலெக்ஷனில் பண்ணியிருக்காங்க. அங்கே 2 முக்கியமான ஜாதிகள், குர்மீஸ் அண்ட் குஷ்வாஹாஸ், அவங்களோட ஹையஸ்ட் சீட்டு. அவங்க இவரை நிதிஷை பேக் பண்ணக்கூடிய கேஸ்ட் பேசிஸ். ஏன்னா யாதவ் தான் பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் குர்மீஸ் அண்ட் குஷ்வாஹாஸும் ரொம்பவே முக்கியமானது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தடவை குஷ்வாஹாஸ் 26 அண்ட் குர்மீஸ் 25 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதில் எக்கனாமிக்லி, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செக்ஷன் 29லேருந்து 35 சீட்டு இவங்க இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. இந்த மந்திரி சபையில் பார்த்தீங்கன்னா 8 ஜென்ரல் கேட்டகரி, அப்புறமா 6 ஓபிசி, 7 இபிசி அண்ட் 5 எஸ்சி மக்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெல் ஸ்ப்ரெட் அவுட், அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் ஒன்று தான். ஒரே ஒருத்தர், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமன் கான் அப்படின்னு. ஸோ இது ஒரே பயங்கரமான தாக்குதல் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சீமாஞ்சல் ரீஜனில் கிட்டத்தட்ட 17 சீட்டில் மோர் தென் 40% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீட்டில் அக்ராஸ் பீகாரில் 25 to 40% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது. அப்போ ஒரே ஒரு மினிஸ்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது வெறும் சிம்பாலிக் தான் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த கிரிட்டிசமும் அங்கே இருக்குது. ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பெண்களுக்கு
பீகாரில் ஒரு காலத்தில் பெண்கள் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பீகாரில் இப்போ 3 பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. நாரி சக்தி. ஏன்னா அவங்க தான் மெயினாக இப்போ மோடி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, மஹிலா யுவா MY. அது முஸ்லீம் யாதவ் கிடையாது, மஹிலா யுவான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மஹிலாவுக்கு அந்த 3 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரியில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த மினிஸ்ட்ரியோட ஒரு காம்போசிஷன். இப்போ இதோட சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபினான்ஷியலி வையபிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறீங்க, அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை எப்படி நீங்கள் கேரி ஆன் பண்ண போகிறீங்க, அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி டீல் பண்ண போகிறீங்க, அவுட் மைக்ரேஷனை எப்படி டீல் பண்ண போகிறீங்க, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை எப்படி மேலே கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற சேலஞ்ச் எல்லாம் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சேலஞ்ச். இந்த தடவை ஏன்னா பிஜேபியும் அதில் ஒரு அங்கம் வதிக்குது, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப் பேட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, நான் கடைசியாக ஒரு சின்ன விஷயமா பார்த்துருவோம்னா, இன்டர்நேஷ்னல் லைட்டாக பாட்டு வருவோம். அதாவது இப்போ G20 மாநாடு நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா 500% நாங்கள் ட்ராரிஃப் போடுவோம், அது இந்தியா இருந்தாலுமே ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த G20 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரப்போகுதுங்க? நீங்கள் முக்கியமாக இந்த G20 அண்ட் ட்ரம்ப் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேசிட்டீங்க. G20 ட்ரம்ப் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். அமெரிக்கன் சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷனே இருக்காது அப்படின்னு அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் பிரிட்டோரியாவில் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது எங்கே நடக்குதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, சிரில் ராமஃபோசா. அவர் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசிடுவார், அந்த மாதிரி மனுஷன். அப்போ ட்ரம்ப்புக்கு அது பெருசாக பிடிக்கல. ஏன்னா இப்போ ஒயிட் ஹவுஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய கம்யூனிகே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரில் ராமஃபோசா அவர் இஷ்டத்துக்கு எங்கள் ட்ரம்ப்பை பற்றி பேசியிருக்காரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட்டோட ஐடியா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாடு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தோட டெசிஷன் மேக்கிங்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அமெரிக்கா அது இஷ்டத்துக்கு நீ வேணா ட்ரேட் டாரிஃப்ஸ் போடுவ, நீ வேணா சாங்ஷன்ஸ் போடுவ, உன்னோட பேச்சு கேட்டு இந்த உலகமே நடந்துக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கன்வென்ஷன்ஸையும் பிரேக் பண்ணி ஹெஜிமோனியை ஓப்பனாக காட்டுறார். அப்போ அந்த ஏட்சி அதிகாரத்தை அவர் ஒத்துக்கலை. ஓப்பனாக கேள்விக்கிற நீ யாரா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி G20 சமிட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிறதுனால அவர் சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் போக மாட்டோம், எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு ஆளை அனுப்புவோம். அது எதுக்கு அப்படின்னா அடுத்த G20 சமிட் வந்து அமெரிக்காவில் நடக்குது. ஸோ அந்த ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டி போவோம் அப்படின்னு. அப்போ இந்த G20 பற்றி பொதுவாக ஒரு புரிதல் நம்ம யூத்துக்கு நம்ம பசங்களுக்கு இருக்கணும். எதுக்கு இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1929 கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வருது. முதலாம் உலகப் போர் நடக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து முடிஞ்சு ஒரு நாடுகள்லாம் அப்படியே செட்டாகி வரும்போது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராஷ் நடக்குது. அதனால் உலகம் ஃபுல்லாகவே வந்து அந்த கிராஷ் அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து நிறைய பேரோட ஃபினான்ஷியலி பாதிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்து கற்றுக்கிட்ட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாடி வேணும் அப்படிங்கிறத ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 2008 திருப்பி அது வரும்போது இனிமேல் எப்படி பார்த்துருந்தா சும்மா இருக்காது, நாம் வந்து வெறும் இந்த G5 மட்டும் இல்லாமல், பவர்ஃபுல் நேஷன்ஸ் மட்டும் இல்லாமல், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, எல்லாருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, அதுவும் குளோபல் சவுத், எமர்ஜிங் எக்கானமிஸ், எமர்ஜிங் பவர்ஃபுல் எக்கானமிஸ், இவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாடியை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அதுதான் இந்த G20. இந்த G20 ரொம்பவே நல்லா வேலை செஞ்சிச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் சர்வீஸ் சப்ரஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று எடுத்துச்சு. என்னன்னா நிறைய நாடுகள் வந்து IMFலேருந்து இல்லை எல்லார்ட்டையும் கடன் வாங்கியிருப்பாங்க. வேர்ல்டு பேங்க்லேருந்து, IBRD அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கடனை இப்போதைக்கு நீ கட்டாத, நீ கொஞ்சம் சரியானது பாரு. ஏன்னா உனக்கு கேஷ் ஃப்ளோ வேணும், உனக்கு வந்து பம்ப் ப்ரைமிங் பண்ணணும், எக்கானமியை நீ வந்துட்டு காசு கொடுத்து ரெடி பண்ணணும். அப்போ இதை கொஞ்சம் இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்தாங்க. கோவிட் டைம்ஸில் இதை எடுத்தாங்க. இப்போ நம்ம கிட்ட வரும்போது வசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறத ஒரு இதாக வச்சுருந்தோம். G20 நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே G20 அப்படின்னு போட்டுருந்தாங்க. சென்னையிலையும் அதோட சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ நாம் வந்துட்டு அதுக்கு ஒரு தனி டைமென்ஷன் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி பாடிஸ், ரெப்ரசன்டேட்டிவ் பாடிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஃபினான்ஷியலாகவும் சரி, இந்த ஒரு கிளைமேட் ரீதியாகவும் சரி, எமர்ஜிங் சேலஞ்சஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அது மெடிசன், ஹெல்த் கிரைசிஸ், இது எல்லாத்தையுமே எல்லா கண்ட்ரிக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்கே முடிவெல்லாம் கன்சென்சஸ் பில்டிங்கில் பண்ணப்படும். எல்லாருமே சேர்ந்து ஓகே ஒத்துக்கிற மாதிரி ஒரு முடிவை பண்ணக்கூடிய ஒரு பாடி. ஸோ இது என்னென்னா, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாடியாக எமர்ஜ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவை. இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, ட்ரம்ப் வந்து ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்க்கிறேன் அப்படின்னா, அங்கே ஒயிட் ஃபார்மர்ஸ், அதாவது அப்பார்த்தியட்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ எல்லா பிளாக்ஸையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு நெல்சன் மண்டேலா அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒயிட் ஃபார்மர்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அங்கே வந்து ரொம்ப
பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே மர்டர் நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உன் வேலை என்ன? உன் நாட்டை முதல்ல பார். உன் நாட்டிலேயே வந்துட்டு நியூயார்க்கில் என்ன நிலைமைன்னு இப்போ தெரியுது. அப்போ முதல்ல உன் வீட்டை பாரியா, அப்புறம் மற்றவங்க வீட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மாதிரி எல்லாரும் அமெரிக்கா சொல்லிச்சு நம்ம பயந்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த G20ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம். இதில் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேண்ணா, அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிண்ணா. நன்றி ஜான்டி. நன்றி கௌதம். ஜெயஹிந்த்.